இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். நான் உங்கள் அகஸ்டின் வேதிகர். இன்று மார்ச் மாதம் 18ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு. ஆண்டவரின் மடியில் 5 நிமிடங்கள். நாம் இப்போ தவக்காலத்தில் இருக்கிறோம். தவக்காலம் அருளின் காலம். தவக்காலம் ஆண்டவருடைய இரக்கத்தை நாம் பெறுகின்ற காலம். அவருடைய தயவை நாடு நிற்கின்ற காலம். அவருடைய தயவு, ஆண்டவருடைய இரக்கம், அவருடைய அருள் நம்மை நிறைவாக வந்தடைய தாயாம் திருச்சபை பல வழியை நமக்கு கற்பிக்குது. அதில் மிக மிக முக்கியமான வழி இன்றைய தியானம். தாழ்ச்சி. ஒரு முறை ஃபேஸ்புக்கில் தான் அந்த ஒரு செய்தி வந்துச்சு. அது மெய்யோ பொய்யோ தெரியல. அது ஒரு செய்தி படத்தோட வந்துச்சு. பில்கேட்ஸோடைய மகள் அவங்க அப்பாட்ட இந்த பெண் சகோதரி கேட்குற மாதிரி ஒரு கேள்வி. ஏன் டேடி, நீங்கள் இவ்வளோ பெரிய உலக பணக்காரராச்சு, நீங்கள் எதுக்கு சாதாரண சாப்பாடு சாப்பிட்றீங்க, சிம்பிளாக இருக்கிறீங்க? இப்போ நான் பாருங்கள், நல்லா ரிச்சாக ட்ரெஸ் பண்ணுறேன், நல்லா ரிச்சாக சாப்பிட்றேன், நல்லா ஹை குவாலிட்டி ஹோட்டலில் போய் தங்குற போகிறேன் வரேன், நீங்கள் ஏன் டேடி இப்படி இருக்கிறீங்க என்று சொன்னார். அந்த பிள்ளை அப்பாட்ட அந்த பொண்ணு கேட்டாலாம். அதுக்கு பில்கேட் சொன்னாராம், உங்கள் அப்பா பணக்காரர், உனக்கு எல்லாம் இருக்குது செஞ்ச. எங்கள் அப்பா ஏழை. எங்கள் அப்பா பெரிய பணக்காரர் கிடையாது, எங்கள் அப்பா ஏழை. நாங்கள் அதுலேயே வாழ்ந்து பழகிட்டோம், எனக்கு அதுவே போதுமான்னு சொன்னாராம். உலக கோடீஸ்வரன், சாதாரண வாழ்க்கை, என்ன நிலை வரட்டும், அந்த தாழ்ச்சி இருக்கு பாருங்க, எனக்கு போதும். அதுதான் கடவுள் விரும்புவது. தாமஸ் ஆல்வா எடிசன் எவ்வளோ பெரிய ஞானி, எவ்வளோ பெரிய விஞ்ஞானி. அவர் வந்து என்ன பண்ணாங்களா, ஒரு முறை ஆராய்ச்சி பண்ணும் பொழுது அவருக்கு என்ன பண்ணாங்க, அவரை வந்து மட்டம் தட்டுவாங்க, நிறைய மட்டம் தட்டுவாங்களாம். நீங்கள் ஒரு கண்டுபிடிப்பை கண்டுபிடிக்கணும்னா 1000 முறை தோப்பீங்க தெரியுமா, அப்புறம் தான் நீங்கள் ஜெயிப்பீங்கன்னு சொல்லுவார். ஒரு கண்டுபிடிப்பை கண்டுபிடிக்கணும்னா 1000 முறை நீங்கள் தோற்று போவீங்க, அப்புறம் தான் நீங்கள் ஜெயிப்பீங்க என்று அவருடைய அறிவை சில என்ன பண்ணுவாங்க, மட்டம் தட்டி பேசுவாங்களாம். அவர் எதுவும் அமைதியாக சொல்லுவாராம், நான் 1000 முறையும் ஜெயிச்சிருக்கிறேன். ஏன்னு சொன்னால், இப்படிலாம் செஞ்சால் அந்த லைட்டு எரியாதுன்னு நான் கண்டுபிடிச்சிருக்கிறேன். அப்போ நான் கண்டுபிடிச்சது 1000 கண்டுபிடிப்புன்னு சொல்லுவாராம். அதை சொல்லி அமைதியாக அமருவாராம். அவர் எந்த கோபம் பண்ண மாட்டார். அவ்வளோ ஏன் சொல்கிறேன்னா, இந்த தாட்சி தான் ஒருவரை உயர்த்தும். அப்படிப்பட்ட தாட்சியை பற்றித்தான் இன்றைய வாசகங்கள் வருகிறது. மிக சிறப்பான செய்தி. பரிசேயர்களை பாருங்க, சதுசேயர்களை பாருங்க. அவர்கள் மோசேவினுடைய அதிகாரத்தை கொண்டிருக்கிறார்கள். யூதர்களுக்கு, இஸ்ரேல் மக்களுக்கு மோசே மிக பெரும் தலைவர். அவருடைய அதிகாரம், அவருக்கு மீறி யாரும் நடக்கூடாது. இணைச்சட்டம் 17:9 இப்படி இருக்கும். அதாவது சட்டத்திற்கு இணையான அதுக்கப்புறம் கடவுள் தான் என்று இருக்கும். அப்பேற்பட்ட அதிகாரம் கொண்டு வர மோசே. அந்த அதிகாரத்தை பெற்றவர்கள் பரிசேயர்கள், சதுசேயர்கள், அவங்க அந்த மத குருமார்கள், அறிஞர்கள்லாம். அவங்க மீறி நடக்க மாட்டாங்க மக்கள். அவங்க சொல்லத்தான் வேத வாக்குன்னு இருப்பாங்க. ஆனால் அவங்க சட்டத்தை மட்டும் போதிக்கல, சட்டமல்லாத பல விஷயங்களை போதிச்சாங்க. மரபெல்லாம் போதிச்சாங்க. கை விட்டு சாப்பிடு, கை கழுவலாம், அது பெரிய தீட்டு. இதை போல இந்த ஒண்ணுமில்லா விஷயங்கள் எல்லாம் மக்கள்கிட்ட புகுத்துனாங்க. அவர்கள் தான் வசந்த இடத்துல இருக்குன்னு சொல்லி எல்லாரையும் மட்டம் தட்டி தான் உயர்ந்தவனை காட்டிக்கிட்டாங்க. இங்க பாருங்க, பைபிள் பாருங்க பாப்பா, இன்னைக்கு அவர்கள் ஆடையத்தான் அலங்காரம் செய்யறாங்க. நல்லா டீக்க ஆடை உடுத்துறாங்க, கேட்ட செயல்பாடு இல்லை. சுமைகளையெல்லாம் மக்கள் மேலே சுமத்துறாங்க, ஒரு துரும்ப கூட அசைச்சு பார்க்க மாட்டுறாங்க. பந்தியோம் ஏதாச்சும் சொன்னா முதல்ல போய் தன்னுடைய மரியாதை கேட்டு வாங்கிக்கிறாங்க. தாட்சிகள் அவங்க வாழ்க்கையில் கிடையவே கிடையாது. அதனுடைய வார்த்தை. இதெல்லாம் எப்படிப்பட்ட பாவம் தெரியுங்களா? இப்படித்தான் நம்முடைய முன்னோர்கள் வாழ்ந்தாங்க. இஸ்ரேல் மக்கள் எகிப்திலே அடிமையா, அதாவது பாபிலோனுக்கு அடிமையா போவதற்கு முன்பாக இப்படித்தான் வாழ்ந்தாங்க. அவங்க
ஆண்டவர் இடத்துல தாழ்ச்சியா இல்லையே. மீகால வாசிக்கும் நம்ம மீகா 6:8 தாழ்ச்சியை தவிர எனக்கு கடவுளுக்கு வர என்ன வேணும்? படிச்சு பாருங்க. என் முன்பாக நீங்கள் தாழ்ச்சியா இருந்தாலே போதும் ஐயா, ஆண்டவர் அனைத்தும் ஆசிரியம் கொடுப்பார். மீகா சொல்லுகிறார். ஆண்டவர் விரும்புகிற எடுத்து தாழ்ச்சி தான் ஆண்டவர் விரும்புகிறாரு. மீகா 6:8. அவர்களே, இந்த தாழ்ச்சியை கடவுள் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார். அப்படி நீ உன்னையே நீ தாழ்த்தி கொண்டால் கடவுள் உன்னை உயர்த்துவார். தன்னை தானே தாழ்த்துகிறவர் உயர்த்தப்படுவார். தன்னை தானே உயர்த்துகிறவர் தாழ்த்தப்படுவார். இது மாறாத உண்மை. ஆண்டவரே வெளிச்சம். ஆனால் இஸ்ரேல் மக்கள் எசையா, அதாவது பாபிலோன் அடிமைத்தனத்துக்கு முன்பாக தாழ்ச்சினான்னு தெரியாது அவங்களுக்கு. தான் என்ன பெரிய யாவே கடவுள், நாங்க தான் எல்லாம் கண்ட பணி வாழறது, தன் சிந்தனைக்கு ஏற்ப அவங்க மாற்றம் வாழறது. திருச்சட்டம் என்ன, ஆண்டவருடைய வழிவகை என்ன, அதைப்படி வாழுமே. இன்றைக்கு வாசகம் பாருங்க பாப்போம். முதல் வாசகம், உங்களுடைய பாவம் கரும் செவப்பா ரத்தம் மாதிரி செவந்து போய் கிடப்பு. அந்த அளவுக்கு அந்த பாவத்தினுடைய கனாகனம் பாருங்க சொல்றாரு. உங்களுடைய பாவம் அப்படியே ரத்த சகப்பா இருக்குது. அது வெண்பனி போல மாறும், வெண் பஞ்சு போல மாறும். எப்ப தெரியுமா? நீங்கள் உங்களுடைய பாவத்தை விட்டு மனம் திரும்பி என்கிட்ட திரும்பி வந்தீங்கன்னா உங்களுடைய பாவம் எப்படி மாறும்? வெண் பஞ்சு போல மாறும். நன்மை செய்ய கத்துக்குங்க, நீதியா இருக்க கத்துக்குங்க, ஒடுக்கப்பட்டவருக்கு உதவி செய்ய கத்துக்குங்க, யாரும் அநியாயம் செய்யாதீங்க, தீச்செயல் செய்யாதீங்க. இப்படியெல்லாம் நீங்கள் இருந்தால் உங்களுடைய கரும் சிவப்பான அந்த பாவமாகப்பட்டது வெண் பஞ்சு போல மாறும். ஆண்டவர் சொல்றாரு. நம்ம தவக்காலத்தில் இருக்கிறோம். நம்ம தவக்காலம் மன மாற்றத்தின் காலம். ஆண்டவர் நம்மை மனம் மாற என்று அழைக்கிறார். இன்னொன்று சொல்ற பாருங்க பார்ப்போம். பரிசேயர்கள் சதுசேயர்கள்லாம் சொல்லுவாங்க, ஆனால் செய்ய மாட்டாங்க. ஆனா சொல்ற வார்த்தைகள் எல்லாம் அப்படியே வாய் வாழைப்பழம் கை கருணக்கிழங்கு. அப்படி சொல்லும் போது அப்படியே அளந்து விடுவாங்க பாருங்க. நன்மையிலிருந்து ஒரு இம்மி கூட தசைக்கு போகாது சொல்லுகின்ற. ஆனா செய்யும் போது தெரியும். ஆனா சொல்றாரு, அவங்க சொல்லுவார்கள், செய்ய மாட்டாங்க. அவங்க சொல்றதெல்லாம் செய்யுங்க, நல்லதா சொல்லுவாங்க, ஆனால் செய்யற மாதிரி செய்யாதீங்கன்னு சொல்லுவார். அவன் தன்னை தாழ்த்திக்க மாட்டான், உயர்த்திக்குவான். தான் எல்லாம் இருப்பான். அவன் செய்யற மாதிரி செய்யாதீங்க. ஆனா ஊருக்கு உபதேசம் பண்ண மாதிரி பண்ணுவாங்க. தாழ்ச்சியா இருக்கணும், பொறுமையா இருக்கணும், அன்பு கொண்டு இருக்கணும், நீதியை கடைபிடிக்கணும், எல்லாம் சொல்லுவாங்க. அப்படியே நீங்க நடந்துங்க பாருங்க. அவங்க சொல்வதை போல செய்யுங்கள், செய்யற மாதிரி செய்யாதீங்க. ஒரு திருக்குறள் உண்டு, சொல்லுதல் யாருக்கும் எளிய, அறியவாம் சொல்லிய வண்ணம் செய்ய. யாருன்னா சொல்லிடலாம். சொல்லுதல் யாருக்கும் எளிய, சொல்றது ஈஸி, எளியது. அறியவாம் கஷ்டம், சொல்லிய வண்ணம் செயல். ஆனா சொல்றாரு, இவங்க சொல்லுவாங்கம்மா, செய்ய மாட்டாங்க. நான் சொல்ற, தாட்சியாக இருங்கள், உங்களுடைய பாவத்தை விட்டொழியுங்கள், நீதியின் பின்னாடி போங்க, என் பின்னாடி வாங்க, மனமாற்றம் அடையுங்கள். அப்பொழுது உங்களுக்கு அருளும் ஆசியும் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். இன்னைக்கு இதான் வேணும். உங்க காசு பண்ணலாம் வேணாம், உங்க காணிக்கலாம் எனக்கு திருப்பால உங்க காணிக்கிற யாரு கேட்டா சொல்லு பாப்போம். எல்லாம் நான் உனக்கு கொடுத்ததுங்க. உங்க காணிக்க யாருக்கு ஒன்று தேவையில்லை, எனக்கு வேண்டாம், நீயே வச்சுக்கோ. மனம் மாறு, அது போதும். ஆண்டோடைய வார்த்தையின் திருப்பாடல இன்னைக்கு பாருங்க பாப்போம். திருப்பாடல் பல்லை வாசிக்கலாமா? பாருங்க பாப்போம். தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுள் தான் அருளும் மீட்பை கண்டனர். இவன் ஒருவன் தன்னுடைய பாதையை தீய பாதையிலிருந்து மாற்றி செம்மையான வழியில சொல்லுகிறானோ, ஆண்டவர் ஏசப்பா காட்டுற வழியில பயணிக்கிறானோ, அவன் தான் கடவுள் மீட்பை பெறுவான். இந்த தவக்காலத்திலே சகோதரர்களே, நாம் நம்மை தாழ்த்திக் கொள்வோம். தாழ்ச்சியோடு ஆண்டுடைய தாள் பணிந்தால் நம்ம ஆண்டவர் விட்டுருவாரா? சிந்திச்சு பாருங்க. எனவே தான் என்ற அகந்தை வேண்டாம். அவருடைய பாதத்திலே அமருவோம், அவருடைய தயவை நாடுவோம். கடவுள் நம்மை என்றும் காத்து வழி நடத்துவார்.
கமலஹாசன்.